பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி ரொம்ப மெகா குரு பெயர்ச்சி, எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற குரு பெயர்ச்சி. இதற்கு பல காரணங்கள் உண்டு. குரு என்பவரே முழு சுபகிரகம். அவருடைய பெயர்ச்சி பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏற்கனவே நடந்திருக்கிற சனி பெயர்ச்சிக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனும் உண்டு. ஆகவே இந்த குரு பெயர்ச்சி பலரின் வாழ்வில் மிக நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆமாம் மேடம், இப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு அப்படியே கொட்டும் கொட்ட போகிறதுன்னு சொல்கிறாங்க, என்னத்தை கீழ்ச்சுது, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எங்கள் ராசிக்கு ஒன்றும் நடக்கலை, நான் பலர் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த வருடம் நடக்கவிருக்கிற குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. இதை பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு காரணம், குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருகிறார். இத்தனை நாளும் மிதுன ராசியில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி 11 மணிக்கு கடகராசிக்கு வருகிறார். அதாவது ஜெமினி டு கேன்சர். கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானின் உச்ச வீடு. அவருடைய பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய, அவருடைய மிகச்சிறந்த, அவருடைய ஃபுல் பவர் இருக்கக்கூடிய ஒரு வீடு கடகராசி. காரணம், அதில் அவர் எக்ஸால்ட்டடாக இருப்பார். அவருடைய முழு வீச்சில் நன்மைகளை கொடுக்க போகிறார். பொதுவாகவே குரு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்வார்னா, 12 ராசிகளிலும் உள்ளவர்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை பெரிய, அதாவது அத்தனை நாளும் குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே. பொதுவில் 12 ராசிகளுக்கும் நல்ல பலன் இருக்கும். ப்ளஸ் இந்த வாட்டி குரு பெயர்ச்சி சனியை பார்க்கவிருக்கிறார். சனி ஏற்கனவே சனி பெயர்ச்சி ஆயிருந்துச்சு இல்லை, அந்த சனியை பார்க்கறதுனால சனியுடைய எஃபெக்ட் கொஞ்சம் மெல்லோ டவுன் ஆகும். அவருடைய அன்பு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சனி பகவானுடைய சாஃப்ட்னஸ் அதிகமாகி நமக்கு நன்மைகள் கிடைக்க உள்ளன. இந்த குரு பெயர்ச்சி பொதுவாகவே எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்கும். அப்படின்னாலும் சில வெர்ஷன்ஸ் பிரகாரம் ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சின்றாங்க. பரவாயில்ல, மே 26 எப்படியானாலும் கொஞ்சம் முன்னாலேருந்தே இப்போலேருந்தே நமக்கு எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த குரு இதே கடகராசியில் கொஞ்சம் லாங் ஸ்டே பண்ணவிருக்கிறார். ஒரு வருஷம்தான் எப்போவுமே குரு ஒரு ராசியில் இருப்பார். இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டம் ஜூன் மாத எண்டு வரைக்கும், 2027ஆம் வருடம் ஜூன் மாத கடைசி வரைக்கும் இந்த கடகராசியில் இருந்து நம்ம எல்லோருக்கும் நன்மைகளை செய்துட்டு தான் அவர் கிளம்ப போகிறாரு. இந்த கடகம், இந்த கடகத்தில் வந்திருக்கும் குரு பகவான் நம்ம எல்லா ராசிக்கும் நன்மை தரும் எல்லாம் சொன்னேன். ஆனால் சில ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நன்மையை தரப்போகுது. கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். அதனால் ரொம்ப பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதனால் லாபஸ்தானம் 11ங்கிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு வருகிறார். அதனால் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு நேர 7ல் குரு மகர ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்புறம் மீன ராசியை பார்க்குறார். மீனராசியில் இருக்கிற சனி பகவான் இருக்கார். அவருடைய கடுமைகளை இவர் குறைக்கப் போகிறார். ஆக நிறைய மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் வரதுனால மிதுன ராசிக்கு நன்மை செய்ய வருகிறார். வாட் நாட். அப்போது உங்கள் வீட்டில் இந்த 4-5 ராசியில் யாராவது நிச்சயமாக இருந்தே தீர்வாங்க இல்லையா? அதனால் குடும்பத்துக்கே நன்மைகள்லாம் விளைய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ குறிப்பாக பார்க்கலாமா? மீனராசிக்கு கடந்த சில வருடங்களாக பலவிதமான மனக்கிலேசங்கள், எது எடுத்தாலும் தடை தாமதம். ஒரு சின்ன விஷயம் எடுத்தால் கூட அதில் சின்னதாக ஸோ மெனி ஹர்டில்ஸ் இப்படிலாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி பலவித நன்மைகளை செய்யவிருக்கு. முக்கியமாக அவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போயிருக்கார். அவ்வளோ அருமையான ஒரு இடம் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் 5ஆம் வீடு. நீங்கள் என்றைக்கோ செய்த புண்ணியங்கள்லாம் இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் இதை செய்ய அதை செய்யாதன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பின்பற்றுவீங்க. இதனால் நிறைய நன்மைகள் வரும். வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போவீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போவீங்க. மகான்கள் தரிசனம் கிடைக்கும். மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் புண்ணியங்கள் மொத்தம் உங்களுக்கு என்றைக்கோ செய்த புண்ணியமெல்லாம் இன்றைக்கி ஓடி உங்களுக்கு உதவி செய்யும். இந்த 5ஆம் வீடு உங்களுடைய புத்திரஸ்தானமாகிய உங்களுடைய குழந்தைகளை குறிக்கும் வீடு.
நீங்கள் ஒருவேளை திருமணமாயிட்டு குழந்தைகள் பிறக்காமல் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, டெஃபினெட்லி திஸ் இஸ் ஹை டைம் யூ வில் கெட் அ சைல்ட். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அருமையான குழந்தை பிறக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, குடும்பத்தையே மகிழ்ச்சி கடலில் அதை ஆழ்த்து போகிறது. குடும்பம் முழுக்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிறையும். 10ஆம் வீட்டுக்குரியவர் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் பலனாக உத்தியோகத்தில் பல உயர்வுகள் நடக்கும். இந்த உங்களுக்கு ஒருவேளை ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்கனாக்கா, குழந்தைகளோட வாழ்வு மேம்படும். படிக்கிற குழந்தைகளா இருந்தால் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. கல்யாணம் ஆக வேண்டிய குழந்தைகளா இருந்தால் டக்குன்னு கல்யாணம் ஆகும். காலேஜ் அட்மிஷன் மாதிரி விஷயங்கள் சூப்பராக நடக்கும். வேலை கிடைக்கணும்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா வகையிலும் எல்லா குழந்தைகளுக்கும் அவர்கள் வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் ஒரு மேம்பாடு இருக்கும். நிச்சயமாக ஒரு உயர்வு இருக்கும். ஒரு சந்தோஷமான விஷயம் குழந்தைகள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அடுத்ததா குரு பார்க்குறது உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். 9ஆம் வீடுங்கிறது என்னங்க? அதிர்ஷ்டஸ்தானங்க. பல நாள் காணாமல் போயிருந்த உங்களோட அதிர்ஷ்டம்லாம் ஓடி வந்து ஒட்டிக்கும். உங்களுடைய தந்தைக்கு பெரிய நன்மைகள் விளையும். அந்த நன்மைக்கு காரணமானவங்களாக நீங்களே கூட இருக்கலாம். தந்தைக்கு அஃபிஷியலாக பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆஃபீஸில் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும். நிறைய இன்கம்லாம் வரும், லாபங்கள் வரும், நன்மைகள் வரும். அப்பா பிஸ்னஸ் செய்கிறவர்னாக்கா பிஸ்னஸில் நல்ல லாபம் நன்மையெல்லாம் வரும். உத்தியோகம் பார்க்குறவர்னா ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அவருக்கு. இந்த மாதிரி பலவித நன்மைகள் தந்தைக்கு வரும். அடுத்தது குரு பார்க்கவிருக்கிறது உங்களுடைய 11ஆம் வீட்டை. 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபம், நன்மை ரொம்ப நிறையும். நேர்வழியில் சம்பாதிப்பீங்க. ரொம்ப நாளாக என்றைக்கோ போட்டு வச்ச பணமெல்லாம் பல மடங்கு பெருகி உங்களுக்கு வரும். யாரிடமோ கொடுத்து வச்சுருந்த காசெல்லாம் திரும்ப வரும். அவர்களே சின்சியராக கொண்டு கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் மிகுந்த பெரிய பலனை அளிக்க போகிறது. இத்தனைக்கும் உங்களுக்கு 7.5 சனி தான். அதுக்குள்ள தடை தாமதங்கள் இருக்கத்தான் போகிறது. அதை மீறிய நன்மைகள் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது குரு பார்க்க போகிறது உங்களுடைய ராசியவே குரு பார்க்க போகிறார். உங்களுடைய ராசியை குரு பார்க்க போகிறன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுடைய ராசியாகிய தன்னுடைய வீட்டை குரு பார்க்க போகிறாங்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்தா அதுக்கு பெரிய பலன்கள், நற்பலன்கள் இருக்கும். அதுவும் குரு தன் வீட்டை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இது ரெண்டும் கம்பைன் ஆகிறதோட சனி இருக்கும் வீட்டை பார்க்குறாரு. இதனால் என்ன ஆகும்? சனி உங்களுக்கு இத்தனை நாளாக கொடுத்துட்டு இருந்த தடை தாமதங்கள், 7.5 சனி காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். மனம் நிம்மதியாக இருக்கும். நிம்மதியாக தூங்குவீங்க. குரு பார்க்கறதுனால நிறைய புண்ணிய செயல்கள் செய்வீங்க, நல்ல காரியங்கள் செய்வீங்க. நல்ல உங்களுடைய நீங்கள் செய்கிற உதவிகள்னால பலர் பலனடைய போகிறாங்க. அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. உங்களுக்கு பெரியவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய பேருடைய நல்வாழ்த்துக்கள் கிடைக்கும். பெரிய பாராட்டுகள்லாம் கிடைக்கும். நீங்கள் எந்த துறை, எந்த தொழிலை சார்ந்தவரானாலும் அதில் பெரிய மேம்பாடுகள் இருக்கும். உங்களுக்கு அலுவலக ரீதியாக பாராட்டுகளோட பணமும் நிறைய கிடைக்கும். இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு திட்டமிட்டிருப்பீங்க. உங்களை ஒரு குலதெய்வம் கோயிலுக்கோ, வழிபாட்டு ஸ்தலத்துக்கோ, ஒரு மகானை தரிசிக்கவோ ரொம்ப காலமாக போகணும்னு நினச்சி அது போக முடியாமல் போயிட்டு இருந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் இப்போ வேலை வந்துடுச்சு பாருங்கள். அதோடு கூட பல கால திட்டங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துலே ஆகட்டும், பர்ச்சேஸ் விஷயத்துலே ஆகட்டும், குடும்ப சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸ் ஆகட்டும், எதுக்கு நீங்கள் திட்டமிட்டிருந்தாலும் அது ரொம்ப செவ்வனே நடந்து முடியும். இவ்வளோ நாளாக எல்லாத்துக்கும் தடை வந்தது. இனிமேல் எதெல்லாம் தடை ஆச்சோ அதெல்லாம் ரொம்ப ஸ்பீடப் ஆகும். அநேகமாக பலருக்கு மீனராசியை சேர்ந்த இளம் வயதுடையவர்களுக்கு, கல்யாண வயதில் உள்ளவங்களுக்கு கல்யாணமாகும். கல்யாணமானவங்களுக்கு, குழந்தைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைகள் வாழ்வு மேம்படும். உங்களுடைய உத்தியோகத்தில் லாபம் நிறைய கிடைக்கும். வேறு என்னங்க வேணும்? இந்த குரு பயிற்சின்னு வேறு என்ன தான் செய்ய முடியும் இல்லையா? ரொம்ப பெஸ்ட்டாக செய்கிறது. அதனால் மீன ராசிக்கு இந்த வாட்டி பல வகையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. எனவே பெஸ்ட் ஆஃப் லக்ஸ். உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப நல்ல முறையில் தான் இருக்குது. நல்ல பலன்களை தான் தரப்போகிறது. பார்வை நல்லா இருக்குது. இருக்கும் இடம் எந்த வகையிலையாவது நல்லா இருக்குது என்றாலும் கூட குருவுக்கான பரிகாரங்களை செய்தோம்னா இன்னும் அந்த பலன்கள் என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி. நம்ம உங்களால் என்னென்ன பரிகாரங்கள் இதில் செய்ய முடியுமோ அல்லது எல்லாத்தையுமே செய்ய முடியும்னா ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றலாம். 3 நெய் விளக்குகள் நவகிரக சந்நிதியில் ஏற்றலாம். அந்த 3 வாரம் 3 சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், ஒரு ரூ. 30 தட்சிணை வச்சு கொடுக்கலாம். மஞ்சள் பொருட்கள் தட்சிணையாக வச்சு கொடுக்கலாம். அந்த காலத்தில் தங்கம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாகும்னா அதையும் தான் செய்யலாம். ப்ளஸ்
குரு ஸ்தானத்தில் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்படிப்பட்டவங்களுக்கு வியாழக்கிழமைகளில் மரியாதைகள் செய்யலாம். உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு தோணினவங்களுக்கு ஏதேனும் வகையில் gift கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்க தோணினால் செய்யலாம். அடுத்தது வந்து தக்ஷணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரிவா, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, இவங்க எல்லாருமே, ஜிஆர் சுவாமி, உங்களுடைய ஆச்சாரியன், நீங்கள் குருஜின்னு கூப்பிடக்கூடியவா யாராக இருந்தாலும் அவர்கள் குருஸ்தானம் தான், குரு பகவானுக்கான பிரதிநிதிகள் தான். அதனால் அவர்கள் எல்லாம் வணங்கி நீங்கள் இப்போ இந்த நான் சொன்ன இந்த கடவுளர்களுக்கு அந்த கோவில்களுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றலாம், மஞ்சள் நிற பிரசாதம் கொடுக்கலாம். பாபா கோயிலில் 30 லட்டு கொடுக்கலாம் வியாழக்கிழமைகளில். எந்த எந்த வியாழக்கிழமை முடியுமோ கொடுக்கலாம். அந்த லட்டு வந்து மஞ்சள் நிறமாக இருக்க மாதிரி பார்த்து கொடுங்க. சிலது வந்து கேசரி பவுடர் போட்டு ரெட் கலராக பண்ணியிருப்பாங்க. முடியுமான ஆலங்குடி போயிட்டு வரலாம், குருவாயூருக்கே போயிட்டு வரலாம். ஸோ இது மாதிரியான அப்புறம் வந்து குரு பகவான் சன்னதியில் வியாழக்கிழமைகளில் எந்தெந்த வியாழக்கிழமை முடியுமோ அந்தந்த வியாழக்கிழமைகளில் கருப்பு கொண்டக்கடலை, சில பேர் வந்து மஞ்சள் அந்த சன்னா இருக்கு இல்லையா, கபூலி சன்னா, அது கொடுப்பாங்க. அது இல்லை, கருப்பு கொண்டக்கடலை கொடுத்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து குரு பகவானுடைய ரியலான பிரீத்தி. அதனால் கருப்பு கொண்டக்கடலை கொடுக்கலாம். அப்புறம் குரு பகவானுடைய ஸ்லோகங்கள், வெறும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, இப்படி சொன்னாலுமே நமக்கு பெரும் பலன் கிடைக்கும். உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்ட அஷ்டோத்திரங்கள் தெரியும்னாலோ, குரு கீதா மாதிரியான ஸ்லோகங்கள் தெரியும்னாலோ, யூ ஆர் வெல்கம் டு டூ இட். அப்புறம் வந்து குரு ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, ஆலங்குடி போகலாம், 21 நெய் விளக்கு ஏற்றி 12 பிரதட்சணங்கள் செய்யலாம், ஷிரடி போயிட்டு வரலாம், ராமானுஜர் சந்நிதிக்கு போகலாம். இது போன்ற குருவெல்லாம் வணங்கிட்டே இருக்கிறதுனால குரு உங்களுக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் இன்னுமே ரொம்ப அபரிமிதமாக கிடைக்கும். குலதெய்வத்தை வணங்குங்கள், உங்கள் குலத்தில் இருக்கும் பித்ருக்களையும் வணங்குங்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குட் லக், ஆல் தி பெஸ்ட்.